விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி திருச்சி விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டம் நடத்தினர். காவிரி நீரை கர்நாடக அரசு தர மறுத்ததாலும் பருவமழை பொய்த்ததாலும் தமிழகத்தில் விவசாயம் பெரும் பாதிப்பிற்குள்ளானது. இதனால் தமிழக விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நஷ்ட ஈடாக வழங்க தமிழக அரசிற்கு 70,000 கோடி தேவைப்படுகிறது. எனவே மத்திய அரசு தமிழகத்தை பேரிடர் மாநிலமாக அறிவித்து 60,000 கோடி ரூபாய் நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு 10,000 கோடி ரூபாயை நஷ்ட ஈடாக கொடுத்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்து வருகிறது. மேலும் விவசாய வங்கிக் கடனை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பாரதிய கிசான் சங்க விவசாயிகள் திருச்சி கண்டோன்மென்ட் ஸ்டேட் பேங்க் அலுவலகம் முன்பு கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அரை நிர்வாண போராட்டம் நடத்தினர். போதிய மழை பெய்யாதாலும் மத்திய அரசு உரிய மின்சாரத்தை தமிழகத்துக்கு தர மறுப்பதாலும் கர்நாடகத்திலே இருக்கின்ற தண்ணீரை திறந்துவிட மத்திய அரசு சொல்லாதாலும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை எல்லாம் கொடுக்க வேண்டிய கடமை கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் இருக்கின்ற மத்திய அரசுக்கு உடையது. தமிழக சர்க்கார் எங்களுக்கு கடனை தள்ளி வைத்தேன் என்று கூறுகிறார்கள். எங்க கடனை தள்ளி வச்சாலும் எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்களுக்கு முழுமையாக அனைத்து விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடனையும் அனைத்து வங்கியில் வாங்கிய கடனையும் எங்களுக்கு தள்ளுபடி செய்ய வேண்டும். மத்திய அரசு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக விமான மறியல் போராட்டம் நடத்தப் போவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர்.